Hello everyone, welcome to MCVS way of teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 6th மேக்ஸ் சாப்டர் 3 நம்பர் பிளே தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 2 3 அப் டு 4 வரைக்கும் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். An unsolved mystery, the Collatz conjecture. Look at the sequence below. The same rule is applied in all the sequence. இப்ப கீழே இந்த சீக்வன்ஸை பார்த்தா ஒரே ரூல்ஸ் தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிருக்காங்க. என்ன ரூல் வந்து அப்படி அப்ளை பண்ணிருக்காங்க? Do you see how these sequence were formed? இந்த நம்பரை பார்க்கும்போது இதுல ஏதாவது சீக்வன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இந்த 16க்கு அப்புறம் எல்லாமே இப்படிதான் இருக்கு, சேமா தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி பாருங்க, இங்க 17 இருக்கு, இங்க என்ன இருக்கு, 52 இருக்கு. இது எல்லாமே எப்படி வந்துச்சு? இது எல்லாத்துக்குமே என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒரு ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. அந்த ரூல்ஸ் என்ன? த ரூல் இஸ் ஒன் ஸ்டார்ட் வித் எனி நம்பர். இப்போ ஏதாவது ஒரு நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் இல்லையா, அந்த ஸ்டார்டிங் நம்பர் வந்து இஃப் த நம்பர் இஸ் ஈவன் டேக் அ ஹாஃப் ஆஃப் இட். இப்ப அந்த நம்பர் வந்து ஈவனா இருந்துச்சு அப்படின்னா 8 4 2 இந்த மாதிரி ஈவனா இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரை என்ன செய்யணும் அப்படின்னா ஹாஃபா டிவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 16 இருக்கு அப்படின்னா 16 வந்து நம்ம 2ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 8 வரும். 8 2ஆல டிவைட் பண்ணா 4 வரும். 4 2ஆல டிவைட் பண்ணா 2 வரும். எந்த ஈவன் நம்பர் வந்தாலும் அந்த ஈவன் நம்பரை என்ன செய்யறோம் அப்படின்னா ஹாஃபா டிவைட் பண்றோம். இஃப் த நம்பர் இஸ் ஆட், மல்டிப்ளை இட் பை 3 அண்ட் ஆட் 1. ரிப்பீட். இப்ப அந்த நம்பர் வந்து ஆடா இருந்துச்சு அப்படின்னா ஆட் நம்பர் என்ன? 1 3 5 7 இஸ் த ஆட் நம்பர். இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன செய்யணுமா? 3ஆல மல்டிபிள் பண்ணி 1 ஆட் பண்ணணுமா? இப்ப மேல அந்த சீக்வன்ஸை பார்ப்போமா? இப்ப இத பாருங்க, 12 இருக்கு. அப்போ இது என்ன நம்பர்ல தான் இருக்கு? ஈவன் நம்பர்ல தான் இருக்கு. அப்ப நம்ம டைரக்டா டிவைட் பண்ணா போதும். சோ 2ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? 6 வருமா? இப்ப 6 அப்படிங்கிறது ஈவன் நம்பர் தான். இதை 2ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 3 வருமா? இப்ப 3 அப்படிங்கிறது என்ன நம்பரு? ஈவன் நம்பர் கிடையாது, ஆட் நம்பர். ஆட் நம்பர்னா நம்ம என்ன செய்யணும்? 3ஆல மல்டிபிள் பண்ணி 1 வந்து ஆட் பண்ணணும். அப்ப 3யோட 3 மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 9 வருமா? 9ஓட 1 ஆட் பண்ணா என்ன வரும்? 10 வருமா? இப்ப 10 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஈவன் நம்பர் தான். அப்ப அதை என்ன செய்யலாம்? டைரக்டா நம்ம என்ன செஞ்சிடலாம்? 2ஆல டிவைட் பண்ணிடலாம். அப்போ 5 2s are 10. இப்போ 5 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஆட் நம்பர். அப்போ 5 ஆட் நம்பர் அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும்? 3ஆல மல்டிபிள் பண்ணி 1ஆல ஆட் பண்ணணும். அப்போ 5 3ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 15 வரும். பிளஸ் 1 பண்ணா என்ன வரும்? 16 வரும். இப்ப 16 அப்படிங்கிறது ஈவன் நம்பர். அப்போ டைரக்டா நம்ம 2ஆல டிவைட் பண்ணிடலாம். 16 2ஆல டிவைட் பண்ணனா 8 8 2s are 16. 8 அப்படிங்கிறது நமக்கு என்ன நம்பரு? ஈவன் நம்பர் தான். அப்ப அதையும் நம்ம என்ன செய்யலாம்? டைரக்டா 2ஆல டிவைட் பண்ணிடலாம். சோ 4 அப்படிங்கிறதும் ஈவன் நம்பர் தான். சோ டைரக்டா என்ன செய்யறோம்? 2ஆல டிவைட் பண்றோம். 2 அப்படிங்கிறது என்னதுதான்? ஈவன் நம்பர் தான். அதனால டைரக்டா 2ஆல டிவைட் பண்றோம். இப்ப இத பாருங்க, இங்க என்ன இருக்கு? 22 இருக்கு. 22 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஈவன் நம்பர் தான். அப்ப ஈவன் நம்பர்னா நம்ம என்ன செய்யணும்? டைரக்டா 2ஆல 1 2 is 2 1 2 is 2. சோ 11. 11 வந்து ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஆட் நம்பர். அப்போ 11 வந்து நம்ம என்ன செய்யணும்? 3ஆல மல்டிபிள் பண்ணி 1 ஆட் பண்ணணும். 11 வந்து 3ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 33 வரும். பிளஸ் 1 34. அப்போ 34 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஈவன் நம்பர். அப்போ 34 2ஆல டைரக்டா டிவைட் பண்ணிடலாமா? இப்போ 34 2ஆல டிவைட் பண்ண என்ன வரும்? 1 2 is 2, பேலன்ஸ் 1, 7 2s are 14. 17 வருது. இந்த 17 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஆட் நம்பர். அப்போ இதை என்ன செய்யணும்? 3ஆல மல்டிபிள் பண்ணணும். 7 3s are 21, பேலன்ஸ் 2, 1 3 is 3, 3 plus 2 என்னது? 5, 51 வருது. இதோட நம்ம என்ன செய்யணும்? 1 ஆட் பண்ணணும். அப்போ 51ஓட 1 ஆட் பண்ணா என்ன வரும்? 52 வருமா? அப்போ 52 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? 52 அப்படிங்கிறது ஈவன் நம்பர் தான். அப்ப நம்ம என்ன செய்யலாம்? டைரக்டா 2ஆல மல்டிபிள் பண்ணலாமா? 2 2 is 4, பேலன்ஸ் 1, சோ 6 2s are 12. அப்ப என்ன வருது? 26. 26 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஈவன் நம்பர் தான். அப்ப இதையும் நம்ம என்ன செய்யலாம்? டைரக்டா 2ஆல டிவைட் பண்ணிடலாம். அப்போ 1 2 is 2, 3 2s are 16, 13 வருதா? இப்போ 13 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஆட் நம்பர். அப்போ 13 என்ன செய்யணும்? 3ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்போ 13 3ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும்?
3 3s are 9, 1 3 is 3, 13 9 வருது. 39 ஓட நம்ம என்ன செய்யணும், 1 வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா என்ன வரும், 40. 40 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பர். அப்ப இதை நம்ம என்ன செய்யலாம், டைரக்டா 2 ஆல டிவைட் பண்ணலாம். 2 2s are 4, 0, so 20. 20 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பர் தான். அப்போ 20 அப்படிங்கறத நம்ம என்ன செய்யலாம், டைரக்டா டிவைட் பண்ணிடலாம். அப்போ 21 2 is 2, 0, so 10. 10 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பர் தான். அப்ப இதையும் நம்ம என்ன செய்யலாம், டைரக்டா 2 ஆல டிவைட் பண்ணிடலாம். அப்ப 10 வந்து 2 ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன வரும், 5 2s are 10, 5 வருமா. இப்ப இந்த 5 அப்படிங்கிறது நம்பரா ஈவன் நம்பரா ஆட் நம்பர். அப்போ 5 ஆட் நம்பர் அப்படிங்கும்போது அதை நம்ம என்ன செய்யணும், 3 ஆல மல்டிபிள் பண்ணி 1 வந்து ஆட் பண்ணணும். அப்போ 5 3 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும், 15 வருமா. பிளஸ் 1 பண்ணும்போது என்ன வரும், 16 வரும். 16 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பர். அப்ப அதை நம்ம என்ன செய்யலாம், டைரக்டா 2 ஆல டிவைட் பண்ணிடலாமா. அப்போ 8 2s are 16. 8 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பர். அப்ப இதையும் என்ன செய்யலாம், டைரக்டா 2 ஆல டிவைட் பண்ணிடலாம். 4 அப்படிங்கிறது ஈவன் நம்பர், சோ டைரக்டா 2 ஆல டிவைட் பண்ணிட்டோம். 2 அப்படிங்கிறதும் ஈவன் நம்பர் தான், சோ இதையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், டைரக்டா டிவைட் பண்ணிட்டோம். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கொலாக்ஸ் கன்ஜெக்சர். அப்போ கொலாக்ஸ் கன்ஜெக்சர்னா என்னது, ஈவன் நம்பர் அப்படின்னா 2 ஆல டிவைட் பண்றோம், ஆட் நம்பர் அப்படின்னா 3 ஆல மல்டிபிள் பண்ணி 1 என்ன செய்யறோம், ஆட் பண்றோம். இதுக்கு பேர் தான் என்னது, கொலாக்ஸ் கன்ஜெக்சர். Notice that all 4 sequences above eventually reached the number 1. In 1937, the German mathematician Lothar Kollátz conjectured that the sequence will always reach 1 regardless of the whole number you start with. Even today, despite many mathematicians working on it, it remains an unsolved problem as to whether Collatz conjecture is true. Collatz conjecture is one of the most famous unsolved problems in mathematics. இந்த Collatz அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா 1937ல ஜெர்மனோட மேத்தமெட்டிசியன் தான். இவர் வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அந்த சீக்வன்ஸ் வந்து எப்போதுமே எதை ரீச் பண்ணுது, 1 வந்து ரீச் பண்ணுது. எந்த ஹோல் நம்பர் எடுத்தாலுமே அதை வந்து எதை தான் ரீச் பண்ணும், 1 தான் ரீச் பண்ணும். மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டிசால்விங் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த கொலாக்ஸ் கன்ஜெக்சரோடது தான். இந்த கொலாக்ஸ் கன்ஜெக்சர் அப்படிங்கிறது ஒரு அன்சால்வ்டு ப்ராப்ளமாவே இன்னமும் இருக்கு. Make some more Collatz sequence like those above, starting with your favorite whole number. Do you always reach 1? Do you believe the conjecture of Collatz that all such sequence will eventually reach 1? Why or why not? இப்ப இந்த மாதிரி நீங்க ஏதாவது உங்களோட ஃபேவரட் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. அதை வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த கொலாக்ஸ் கன்ஜெக்சரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து எப்போதுமே 1 தான் ரீச் பண்ணுதா. நம்ம 11 எடுத்துக்கலாமா. 11 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா, ஆட் நம்பர். அப்ப ஆட் நம்பர்னா நம்ம என்ன செய்யணும், 3 ஆல மல்டிபிள் பண்ணி 1 ஆட் பண்ணணும். அப்ப 11 3 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும், 33 வருமா. பிளஸ் 1 பண்ணா என்ன வரும், 34. அப்போ 34 அப்படிங்கிறது என்னது, ஆட் நம்பரா ஈவன் நம்பர். அப்ப இதை நம்ம என்ன செய்யலாம், டைரக்டா 2 ஆல டிவைட் பண்ணலாம். அப்போ 1 2 is 2, பேலன்ஸ் 1, 7 2s are 14. 17 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பர். அப்ப இதை என்ன செய்யணும், 3 ஆல மல்டிபிள் பண்ணி 19 3 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும், 7 3s are 21, 1 பேலன்ஸ் 2, 1 3 is 3, 3 plus 2 5, 51 வருது. இதோட 1 ஆட் பண்ணா என்ன வரும், 52 வரும். அப்ப 17 ஓட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும், 52 வரும். 52 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பர். அப்ப இதை என்ன செய்யணும், 2 ஆல டிவைட் பண்ணணும். 2 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும், 2 2s are 4, பேலன்ஸ் 1, 6 2s are 12. இப்ப 26 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பர். அப்ப இதை என்ன செய்யலாம், டைரக்டா 2 ஆல டிவைட் பண்ணிடலாமா. 1 2 is 2, 3 2s are 16. 13 இருக்கு. 13 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பர். அப்ப இதை என்ன செய்யணும், 3 ஆல மல்டிபிள் பண்ணி 1 ஆல ஆட் பண்ணணும். அப்போ 13 3 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும், 3 3s are 9, 1 3 is 9, 13 9 வரும். 39 ஓட 1 ஆட் பண்ணா என்னது, 40. அப்போ 13க்கு அடுத்து என்ன வரும், 40 வரும். 40 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பர். அப்ப இதை என்ன செய்யலாம், டைரக்டா 2 ஆல டிவைட் பண்ணிடலாமா. 2 2s are 4, 2. இப்ப 20 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பர். அப்ப இதையும் என்ன செய்யலாம், டைரக்டா 2 ஆல டிவைட் பண்ணிடலாம். அப்ப 10 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பர் தான். இதையும் என்ன செய்யலாம், டைரக்டா 2 ஆல மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ 5 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பர். அப்ப இதை நம்ம என்ன செய்யணும், 3 ஆல மல்டிபிள் பண்ணி 1 ஆட் பண்ணணும். அப்போ 5 3s are 15, 15 plus 1 16. அப்போ 16 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பர். அப்போ டைரக்டா 2 ஆல டிவைட் பண்ணிடலாம். டைரக்டா 2 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும், 8 வரும். 8 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பர். அப்ப இதையும் டைரக்டா 2 ஆல டிவைட் பண்ணிட்டா 4 வரும். 4 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா
ஈவன் நம்பர் தான். சோ இதையும் என்ன செய்யலாம், இதையும் 2ஆல டைரக்டா டிவைட் பண்ணிடலாம். சோ 2 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா, ஈவன் நம்பர். அப்ப இதையும் என்ன செய்யலாம், டைரக்டா 2ஆல டிவைட் பண்ணிடலாம். என்ன வருது, 1 வருது. இப்ப எந்த நம்பர் இந்த மாதிரி நீங்க எடுத்தாலும் ஆட் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா 3ஆல மல்டிபிள் பண்ணி 1 ஆட் பண்ண போறோம். ஈவன் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா 2ஆல டைரக்டா டிவைட் பண்ண போறோம். இந்த ப்ராசஸை நீங்க ரிப்பீட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நமக்கு லாஸ்ட்ல என்னதான் கிடைக்கும், 1 அப்படிங்கிற வேல்யூ தான் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்க நிறைய நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணி எத்தனாவது ஸ்டெப்ஸ்ல வந்து இந்த நம்பர்ஸ் வந்தது, என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சிம்பிள் எஸ்டிமேஷன். சிம்பிள் எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லாமே ஒரு எஸ்டிமேஷன் தான். இப்போ வாட்டர் பாட்டில் வந்து இருக்கு, அந்த பாட்டில் வந்து எவ்வளவு லிட்டர்ஸ் பிடிக்கும், அந்த பாட்டில் எழுதிருக்கிறத பார்க்காம நீங்க எல்லாம் சொல்லணும். சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டில் இருக்கிறத செக் பண்ணணும். தட் இஸ் எஸ்டிமேஷன். At times we may not know or need an exact count of things and estimate is sufficient for the purpose at hand. For example, your school headmaster might know the exact number of students enrolled in your school, but you may only know an estimated count. How many students are in your school? About 150, 400, 1000. ஸ்கூல்னு எடுத்துக்கிடுவோமே, உங்க ஹெட் மாஸ்டருக்கு தெரியும் உங்க ஸ்கூல்ல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனா உங்களுக்கு தெரியுமா, தெரியாது. அப்ப நீங்க என்ன செய்வீங்க, எஸ்டிமேட்டடா ஒரு கிளாஸ்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அப்போ ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கு, அப்போ எங்க ஸ்கூல்ல வந்து இவ்வளவு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளா ஒரு ஆன்சரை வந்து எஸ்டிமேட்டடா சொல்லுவோம் இல்லையா, அததான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா எஸ்டிமேட். Paramita's class section has 32 children. The other two sections of her class have 29 and 35 children. So she estimated the number of children in her school to be about 100. Along with class 6, her school also has class 7 and 10. Each class has 3 sections each. She assumed a smaller number in each class and estimated the number of students in her school to be around 500. இப்போ மித்தா அப்படிங்கிற பொண்ணோட கிளாஸ்ல வந்து எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 32 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்களா. அதே மாதிரி இன்னொரு செக்ஷன்ல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களாம், 29, 35 இருக்காங்களாம். அப்போ இந்த பொண்ணு வந்து என்ன செய்யுது அப்படின்னா எஸ்டிமேட் பண்ணுது, 100 இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணுது. இவங்க ஸ்கூல்ல வந்து கிளாஸ் 6 தவிர எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா கிளாஸ் 7, 10 வரைக்கும் இருக்கு. ஒரு கிளாஸுமே எத்தனை செக்ஷன் இருக்கான், 3 செக்ஷன் இருக்கான். அப்போ அவங்க ஸ்கூல்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சேர்த்தா எஸ்டிமேட்டடா அரௌண்ட் எவ்வளவு இருக்கலாம்னு சொல்றாங்க, 500 இருக்கலாம்னு சொல்றாங்க. Shall do some simple estimation. It is a fun exercise and you may find it assuming to know the various numbers around us. Remember, we are not interested in the exact number for the following question. Share your method of estimation with the classes. நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம பார்க்கிறோம். அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நம்ம கரெக்டா அக்யூரேட்டா இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு நம்மளால தெரியாது. அப்ப என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பார்க்கிறோம் அதெல்லாம் எஸ்டிமேஷன் தான், நம்ம கரெக்டா எஸ்டிமேட் பண்றோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். ஸ்டெப்ஸ் யூ வுட் டேக் டு வாக் ஃப்ரம் த பிளேஸ் யூ ஆர் சிட்டிங் இன் த கிளாஸ் ரூம் டோர். இப்போ நீங்க உங்க கிளாஸ் ரூம் டோர்ல இருந்து நீங்க எங்க உட்கார்ந்துருக்கீங்களோ அங்க போற வரைக்கும் எவ்வளவு ஸ்டெப்ஸ் வந்து அக்ராஸ் த ஸ்கூல் கிரவுண்ட் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட். உங்களோட ஸ்கூல் கிரவுண்ட் வந்து ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் எவ்வளவு ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃப்ரம் யுவர் கிளாஸ் ரூம் டோர் டு த ஸ்கூல் கேட். உங்க கிளாஸ் ரூம் டோர்ல இருந்து ஸ்கூல் கேட் வரைக்கும் எவ்வளவு ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃப்ரம் யுவர் ஸ்கூல் டு யுவர் ஹோம். உங்க ஸ்கூல்ல இருந்து உங்க வீடு வரைக்கும் எவ்வளவு ஸ்டெப்ஸ் இருக்கும் அப்படிங்கறத எஸ்டிமேட் பண்ண சொல்றாங்க. நம்பர் ஆஃப் டைம்ஸ் யூ பிளிங்க் யுவர் ஐஸ் ஆர் நம்பர் ஆஃப் பிரீத் யூ டேக். வந்து எத்தனை டைம் வந்து நீங்க மூடி திறக்கிறீங்க, அதே மாதிரி எவ்வளவு பிரீத் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இன்னும் மினிட் 1 மினிட்குள்ள எத்தனை தடவை நீங்க கண்ணை மூடி திறக்கிற பிரீத் எடுக்குது. இன் அன் ஆர், 1 ஹவருக்குள்ள எவ்வளவு பண்றீங்க, ஒன் டேல வந்து எவ்வளவு பண்றீங்க அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ண சொல்லியிருக்காங்க. Estimate the answer. Try to guess within 30 seconds. Check your guess with your friends. இப்ப கீழே கொடுத்திருக்க நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே 30 செகண்ட்ஸ்குள்ள ஆன்சர் பண்ணிட்டு அதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட செக் பண்ண சொல்லி சொல்றாங்க. நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் யுவர் மேக்ஸ் டெக்ஸ்ட் புக். உங்க மேக்ஸ் டெக்ஸ்ட் புக்ல வந்து நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும், மோர் தென் 5000 இருக்குமா, லெஸ் தென் 5000 இருக்குமா? மோஸ்ட்லி மோர் தென் 5000 தான் இருக்கும். Next, number of students in your school who travel to school by bus. More than 200, less than 200. எக்ஸசைஸ் ஃபுல்லாவே எப்படின்னா ஃபுல் ஆஃப் எஸ்டிமேஷன் தான். ஒரு இடத்துலயும் ஒரு மாதிரி என்ன செய்யலாம், டிஃபர் ஆகலாம். இப்போ ஒரு ஸ்கூல்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய ஸ்கூல்ல வந்து 200க்கு மேல பஸ்ல வரலாம், நிறைய ஸ்கூல்ல 200 கீழே பஸ்ல வரலாம். அதனால ஆன்சர் வந்து ஒருத்தங்களுக்குமே டிஃபர் ஆகும். நீங்க உங்க ஓன் ஆன்சரை எழுதுங்க. இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாவே நீங்க உங்களோட ஓன் ஆன்சரை வந்து ஃபில் பண்ணுங்க.
figure it out. This is very important. இது என்ன அப்படின்னா நம்ம மேல பார்த்த எல்லாத்தையுமே ஒரு ரீகால் பண்ற மாதிரி இந்த எக்ஸசைஸ் வந்து இருக்கு. There is only one supercell, the number greater than all its neighbors in this grid. If you exchange 2 digits of one of the number, there will be 4 supercells. Figure it out which digit to swap. இப்ப சூப்பர் செல்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? சூப்பர் செல்ஸ்னா என்ன? பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை விட பிக்கரா இருக்கிறத நம்ம சூப்பர் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப இத சூப்பர் செல்ஸ்ன்னு சொல்றோம் அப்படின்னா இந்த 4 செல்லை விட இது எப்படி இருக்கணும்? பிக்கரா இருந்தாதான் இதை நம்ம சூப்பர் செல்ஸ்ன்னு சொல்ல முடியும். அப்ப இப்ப நமக்கு 4 சூப்பர் செல்ஸ் வந்து கிடைக்கணும். அப்ப இது மட்டும் குட்டி ஆயிருச்சு அப்படின்னா இது 4 எப்படி ஆயிரும்? சூப்பர் செல்ஸ் ஆயிருமா? ரூல்ஸ் வந்து என்ன சொல்லிருக்காங்க? ஏதாவது ஒரு 2 நம்பரை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 4 சூப்பர் செல் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4 சூப்பர் செல் அப்படிங்கும் போது இந்த 4 தான் இருக்க முடியும் இல்லையா? அப்ப இதுல எந்த நம்பரை சேஞ்ச் பண்ணா நமக்கு 4 சூப்பர் செல் கிடைக்கும்? இப்ப 10,000 பிளேஸ் எல்லாத்தையும் பாருங்க. இங்க 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, 2 இருக்கு. அப்போ 2 விட கம்மியா என்ன செய்யணும்? 10,000 பிளேஸ்ல இருக்கணும். இருந்தா இந்த 4மே என்ன செஞ்சிடும்? சூப்பர் செல்ஸ் ஆயிரும். அப்ப இந்த 1 இங்க கொண்டு வந்துட்டு இந்த 6 மட்டும் இங்க கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு சூப்பர் செல்ஸ் கிடைச்சிருமா? அப்ப இந்த 6 1 ஆகி 1 6 ஆக்கிட்டோம் அப்படின்னா இங்க என்ன இருக்கும்? 12,000 தான் இருக்கும். அப்போ இதை விட இது பிக், அப்ப இது சூப்பர் செல்லா? இதை விட இது பிக், அப்ப இது சூப்பர் செல்லா? இதை விட இது பிக், இது சூப்பர் செல்லா? இதை விட இது பிக், இது சூப்பர் செல்லா? அப்ப நமக்கு எத்தனை சூப்பர் செல்ஸ் கிடைச்சிருக்கு? 4 சூப்பர் செல்ஸ் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட், how many rounds does your year of both take to reach the Kaprekar constant? Kaprekar constant னா என்ன? இப்போ ஒரு நம்பர் 4 டிஜிட் நம்பர் இருக்கு அப்படின்னா அதை நம்ம லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்டா எழுதி அதோட டிஃபரன்ஷியேட் கண்டுபிடிப்போம். அந்த டிஃபரன்ஷியேட் வந்து Kaprekar constant வந்துருச்சு அப்படின்னா Kaprekar constant எதை சொல்லுவோம்? 6174 is the Kaprekar constant. இந்த நம்பர் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். இல்ல அப்படின்னா திரும்பவும் என்ன செய்வோம்? லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்டா எழுதுவோம், சப்ராக்ட் பண்ணுவோம். இந்த வரைக்கும் Kaprekar constant கிடைக்கிற வரைக்கும். இப்போ உங்களோட இயர் வந்து கெப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் வந்து எவ்வளவு டைம்ல வந்து ரீச் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களோட பர்த் இயர் வந்து 2013 இருக்கு அப்படின்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? லார்ஜஸ்ட் நம்பரா மாத்தணுமா? இதை லார்ஜஸ்ட் நம்பரா எப்படி மாத்துறது? 3210 மாத்தலாமா? இதை ஸ்மாலஸ்ட் நம்பரா எப்படி மாத்துறது? 0 1 2 3. இப்ப இதை சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? கேரி பண்ணணுமா? 0 ஆயிருமா? இங்க 10ல இருந்து 3 சப்ராக்ட் பண்ணா 7. இங்கேயும் என்ன செய்ய முடியாது? 0ல இருந்து சப்ராக்ட் பண்ண முடியாது. சோ 10ல இருந்து 2 சப்ராக்ட் பண்ணா 8, 1ல இருந்து 1 சப்ராக்ட் பண்ணா 0 3. என்ன வருது? 3087. இது வந்து கெப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் ரீச் பண்ணிருச்சா? இல்ல. கெப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்னது? 6174. இப்ப இதை ரீச் பண்ணலாம். அப்ப என்ன செய்யணும்? திரும்ப நம்ம லார்ஜஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர் எழுதணும். இதுல லார்ஜஸ்ட் நம்பர் என்ன இருக்கும்? 8730. ஸ்மாலஸ்ட் நம்பர் 0378. இப்ப இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணலாமா? சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 10 so 2 12 so 5 6 3 8 அப்படி போடுறோமா? இப்ப இதுவும் என்ன வரல? கெப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் வந்து வரல. அப்ப திரும்ப என்ன செய்யணும்? லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்டா எழுதணுமா? இதை லார்ஜஸ்டா எப்படி எழுதுறது? 8532 எழுதலாமா? ஸ்மாலஸ்டா எப்படி எழுதுறது? 2 3 5 8 எழுதலாமா? இப்ப இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணலாமா? 2ல இருந்து 8 சப்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப என்ன செய்யறோம்? கேரி பண்றோம். 12ல இருந்து 8 சப்ராக்ட் பண்ணா 4, 5 சப்ராக்ட் பண்ண முடியாது. சோ என்ன செய்யறோம்? திரும்பவும் கேரி பண்றோம். 12ல இருந்து 5 சப்ராக்ட் பண்ணா என்னது? 7. 4ல இருந்து 3 சப்ராக்ட் பண்ணா 1, 8ல இருந்து 2 சப்ராக்ட் பண்ணா 6. நமக்கு என்ன வந்துருச்சு? கெப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் வந்துருச்சு. அப்போ உங்களோட பர்த் இயர்ல இருந்து எத்தனாவது ஸ்டெப்ஸ்ல வந்து கெப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் வருது? 1 2 3 தேர்ட் ஸ்டெப்ஸ்ல கெப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் வருது. We are the group of 5 digit numbers between 35,000 and 75,000 such that all of our digits are odd. Why is the largest number in our group? Why is the smallest number in our group? Who among us in the cast of 250,000? இப்போ நம்மகிட்ட வந்து 2 5 டிஜிட் நம்பர் இருக்கு. என்ன நம்பர் இருக்கு? 35,000 இருக்கு, 75,000 இருக்கு. இந்த 2 நம்பரையும் எடுக்கும்போது எல்லா டிஜிட்டும் எப்படிதான் இருக்கணும்? ஆடா தான் இருக்கணும். நாட் ஓன்லி லாஸ்ட் டிஜிட், எல்லா டிஜிட்டுமே எப்படிதான் இருக்கணும்? ஆடா தான் இருக்கணும். எல்லா டிஜிட்டும் ஆடா இருக்கும்போது அதுல லார்ஜஸ்ட் நம்பர் என்னது? ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 35ல இருந்து 75,000 வரைக்கும் எல்லா டிஜிட்டும் ஆடா இருக்கணும்னா என்ன வரும்? இப்ப நமக்கு 1 3 5 7 9 இஸ் த ஆட் நம்பர்னு தெரியும்.
அப்போ 75,000க்கு முன்னாடி எந்த நம்பர் வந்து லார்ஜஸ்ட் ஆட் நம்பரா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ 7 அப்படிங்கும் போது 7 இருக்கலாமா? 75,000க்கு கீழே தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 75,000 அப்படிங்கும் போது நம்ம 75 வந்து போட முடியாது. அப்போ 73,999 வந்து எந்த ஆட் நம்பர் வந்து லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்டா 73,999 is the largest ஆட் நம்பர். 35,000ல இருந்து 75,000 வரைக்கும் என்ன நம்பர் வந்து ஆட் நம்பர் வந்து ஸ்மாலஸ்ட் ஆட் நம்பர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 35,000ல வந்து ஸ்மாலஸ்ட் ஆட் நம்பர் என்னவா இருக்கும்? 35,111 35,000ல வந்து ஸ்மாலஸ்ட் ஆட் நம்பர் அப்படிங்கும் போது என்ன வரும்? 35,111 is the smallest 5-digit odd number. Who among us is the cost of closest to 50,000? இப்போ 50,000க்கு closest எந்த ஆட் நம்பர் வந்து வரும்? இப்போ 50,000 அப்படிங்கும் போது நம்ம என்னவா இருக்கலாம்? 50,000 விட ஜாஸ்தியாவும் இருக்கலாம். ஏன்னா அப் டு எது வரைக்கும் இருக்கும்? 75,000 வரைக்கும் இருக்கும். அப்போ 50,000க்கு க்ளோசஸ்டா என்ன வரும்? 50,001 வரும். அப்படி இல்லை அப்படின்னா 49,999 என்னதுதான்? ஆட் நம்பர் தான். இதுவும் எப்படிதான் இருக்கும்? 50,000க்கு க்ளோசரா தான் இருக்கும். Next, estimate the number of holidays you get in a year, including weekend, festival, and vacation. Then try to get an exact number and see how close your estimate. Estimation எல்லாமே person to person வந்து differ ஆகும். So, உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்க போடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 1 year அப்படிங்கும் போது எத்தனை வீக் வரும்? 52 வீக்ஸ் வரும். 2 days வந்து வீக்கெண்ட்ஸா வரும். அப்ப இந்த 52 வீக்ஸ்ல இருந்து 2 வீக்கெண்ட்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மொத்தம் நமக்கு எத்தனை டேஸ் கிடைக்கும்? 104 days வந்து கிடைக்கும். இப்ப இது ஹாலிடேஸ், ஃபெஸ்டிவல் இது எல்லாமே 1 இயருக்கு வந்து ஒரு 20 to 30 days வந்து லீவ் விடுறாங்கன்னு வச்சுப்போம். அதே மாதிரி வெக்கேஷன் டேட்டும் 50 விடுறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ ஆள் வந்து நம்ம ஸ்கூல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து இருந்திருக்கும். இப்போ 104, 20, 124, 124, 174, 174 days வந்து நமக்கு லீவ் இருக்கு அப்படின்னா 1 இயருக்கு எவ்வளவு டேஸ்? 365 days. அப்போ இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணா எவ்வளவு நாள் ஸ்கூல் வச்சாங்கன்னு தெரிஞ்சிருமா? அப்போ 174 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 1 6ல இருந்து 7 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ கேரி பண்றோம். 16ல இருந்து 7 சப்ராக்ட் பண்ணா 9, 2ல 1, 191 days நம்ம என்ன செஞ்சிருப்போம்? ஸ்கூலுக்கு போயிருப்போம். Estimate the number of liters a mug, a bucket, and overhead tank can hold. இப்போ உங்களோட வாட்டர் பாட்டில் வந்து எவ்வளவு லிட்டர்ஸ் வந்து வாட்டர் பிடிக்கும், உங்க வீட்டுல இருக்கிற பக்கெட் எவ்வளவு பிடிக்கும், உங்க வீட்டுல இருக்க டேங்க் வந்து எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளோட வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளவு பிடிக்கும்? 1 லிட்டர் ஆர் half a liter பிடிக்கும். இப்போ பக்கெட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளவு லிட்டர்ஸ் பிடிக்கும்? 10 லிட்டர்ஸ் பிடிக்கும். இப்போ ஒரு வீட்டுல இருக்கிற டேங்க் அப்படின்னு எடுத்துட்டோம் 1000 லிட்டர்ஸா இருக்கலாம் அல்லது 1500 லிட்டர்ஸா இருக்கலாம். இதை விட பெருசா வச்சிருக்கிறவங்களும் இருக்காங்க. சோ திஸ் ஆர் ஆல் த எஸ்டிமேஷன். இந்த ஆன்சர் எல்லாமே பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். Write one 5-digit number and two 3-digit numbers such that their sum is 18,617. என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு 5-digit நம்பரை வந்து எடுத்துக்கணும். 2 3-digit நம்பரை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கணும்? இந்த நம்பர் வந்து கிடைக்கணும். அப்ப என்ன 5-digit நம்பர் எடுத்துக்கலாம்? இப்ப இங்க இருக்கிறதே நம்ம எடுத்துக்கிடுவோம். 18,000 எடுத்துக்கலாமா? இங்க என்ன இருக்கு? 670 இருக்கு. இந்த 670 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 517 பிரிக்கலாமா? பேலன்ஸ் என்ன இருக்கும்? 100 இருக்குமா? இது 3 டிஜிட் தான், இது 3 டிஜிட் தான். உங்களோட ரூல்ஸ் என்னது? ஒரு 5 டிஜிட் நம்பர் 2 3 டிஜிட் நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பர் கிடைக்கணும். ஒரு 5 டிஜிட் நம்பர் வச்சிருக்கோம், 2 3 டிஜிட் நம்பர் வச்சிருக்கோம். இதை ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 0 7 6 8 1 18,670 வந்துருச்சு. Next, choose a number between 210 and 390. Create a number pattern similar to those shown in section 3.9 that will sum up to this number. இப்போ நம்ம 210ல இருந்து 390 வரைக்கும் ஏதாவது ஒரு நம்பரை வந்து சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம இங்க பார்த்தோம்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்ன் வந்து என்ன செய்ய சொல்லிருக்காங்க? நம்மளையே கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம பேட்டர்ன் கிரியேட் பண்ணலாமா? இப்ப நம்ம 300 அப்படின்னு ஒரு நம்பரை வந்து எடுத்துக்கிறோம். இந்த நம்பரை வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம்? 100 அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன செய்யறோம்? 50 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன செய்யறோம்? 25 எடுத்துக்கிறோம்.
ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம் 25 எவ்வளவு இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாமா 1 2 3 4 425 இருக்கு அப்போ 425 என்ன வரும் 20 பேலன்ஸ் 2 4 2 8 பிளஸ் 2 100 அப்போ 25 ஆட் பண்ணா என்ன வருது 100 வருது இப்போ 50 அப்படிங்கிறது எத்தனை டைம்ஸ் இருக்கு 2 டைம்ஸ் இருக்கு அப்போ 50 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணா என்ன வரும் 100 வரும் 100 எத்தனை டைம்ஸ் இருக்கு 1 டைம் இருக்கு அப்போ 100 1 டைம் மல்டிபிள் பண்ணா என்ன வரும் 100 வரும் அப்ப 100 பிளஸ் 100 என்னது 200 200 பிளஸ் 100 என்னது 300 இப்ப நம்ம 360 எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேட்டர்ன் ரெடி பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் இதுல ஃபர்ஸ்ட் வந்து 6 நம்ம ஆட் இதுல ஃபர்ஸ்ட் நம்ம 6 வந்து கவுண்ட் பண்ணலாமா எத்தனை 6 இருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 10 6 இருக்கு 6 10 டைம்ஸ் அப்படிங்கும்போது என்ன வரும் 60 வருமா இப்போ 25 எடுத்துட்டோம் அப்படின்னா எத்தனை 25 இருக்கு 1 2 3 4 425 இருக்கு 425 அப்படிங்கும்போது 100 வருமா இப்போ 50 எத்தனை டைம் இருக்கு 2 டைம் இருக்கு 50 2 டைம் அப்படிங்கும்போது 100 வருமா இப்போ 100 எத்தனை டைம் இருக்கு 1 டைம் இருக்கு அப்போ 100 வருமா என்ன வருது 100 என்ன வருது 100 பிளஸ் 100 200 200 பிளஸ் 100 300 300 பிளஸ் 300 பிளஸ் 60 360 ஆன்சர் வந்துருச்சா இந்த மாதிரி நம்பர் எடுத்துட்டு நமக்கு எப்படி வேணாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணிக்கலாம் Next, recall the sequence of powers of 2 from chapter 1 table 1. Why is the Collatz conjecture correct for all the starting numbers in this sequence? Power of 2 அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் 2 4 8 இது எல்லாமே எப்படிதான் இருக்குமா கொலாக்ஸ் கன்ஜெக்சருக்கு வந்து கரெக்டா இருக்குமா வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏன் ஈஸியா இருக்கும் எல்லாமே எப்படிதான் இருக்கு ஈவன் நம்பரா தான் இருக்கு அப்ப ஈவன் நம்பர் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணா போதும் 2வால டைரக்டா டிவைட் பண்ணா மட்டும் போதும் அப்ப இத நம்ம கொலாக்ஸ் கன்ஜெக்சர்ல கொண்டு வர்றது ஈஸியா இருக்கும் இதே ஆட் நம்பர் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் 3 மல்டிபிள் பண்ணி 1 ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கணும் சோ பவர் ஆஃப் 2 அப்படிங்கும்போது கொலாக்ஸ் கன்ஜெக்சர் வந்து ஈஸியா இருக்கும் Check if the Collatz conjecture hold for the starting number 100. இப்போ கொலாக்ஸ் கன்ஜெக்சர் வந்து நம்ம 100ல இருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா எத்தனை டைம்ஸ்ல வந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா இப்போ 100 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அப்ப இதை டைரக்டா 2 வரும் 50 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அப்ப இதையும் டைரக்டா நம்ம டிவைட் பண்ணிடலாமா என்ன வரும் 25 வரும் 25 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பர் அப்ப என்ன செய்யணும் 25 3ஆல மல்டிபிள் பண்ணணும் 5 3s 15 பேலன்ஸ் 1 3 2s 6 7 75 3ஆல மல்டிபிள் பண்ணிட்டு என்ன செய்யணும் 1 வந்து ஆட் பண்ணணும் அப்ப என்ன வரும் 76 வரும் 76 வருமா இது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா இது வந்து ஈவன் நம்பர் அப்ப என்ன செய்யலாம் டைரக்டா டிவைட் பண்ணிடலாமா 3 2s 6 பேலன்ஸ் 1 8 2s 16 இப்போ 38 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பர் அப்ப இதையும் நம்ம என்ன செய்யலாம் டைரக்டா 2ஆல டிவைட் பண்ணிடலாம் 1 2 is 2 பேலன்ஸ் 1 9 2s 18 இப்போ 19 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பர் அப்ப என்ன செய்யணும் 19 3ஆல மல்டிபிள் பண்ணணும் 9 3s 20 9 3s 27 so 7 balance 2 1 3 is 3 plus 2 என்னது 50 plus 1 வந்து ஆட் பண்றோம் என்ன வரும் 58 வரும் அப்போ 58 வரும் 58 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பர் அப்ப நம்ம என்ன செய்யலாம் டைரக்டா 2ஆல டிவைட் பண்ணலாம் 2 2s 4 பேலன்ஸ் 1 9 2s என்னது 18 என்ன வருது 29 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பர் அப்ப என்ன செய்யணும் 29 3ஆல மல்டிபிள் பண்ணணும் 9 3s 27 பேலன்ஸ் 2 2 3s 6 6 plus 2 8 பேலன்ஸ் 1 என்ன வரும் 88 வரும் அப்போ 88 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா 88 அப்படிங்கிறது ஈவன் நம்பர் தான் அப்ப நம்ம என்ன செய்யலாம் டைரக்டா 2ஆல டிவைட் பண்ணிடலாமா 2ஆல டிவைட் பண்ணா என்ன வரும் 4 2s 8 4 2s 8 இப்போ 44 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பர் தான் அப்ப இதையும் நம்ம டைரக்டா 2ஆல டிவைட் பண்ணிடலாமா டைரக்டா 2ஆல டிவைட் பண்ணா என்ன வரும் 2 2s 4 2 2s 4 இப்போ 22 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பர் தான் அப்ப இதையும் டைரக்டா நம்ம 2ஆல டிவைட் பண்ணிடலாம் 1 2 is 2 1 2 is 2 11 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா ஆட் நம்பர் அப்ப இதை என்ன செய்யணும் 3ஆல மல்டிபிள் பண்ணணும் 11 3ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும் 33 வரும் பிளஸ் 1 பண்ணா என்ன வரும் 34 வரும் அப்போ 11 வந்து
அப்ப 11 வந்து 3 ஆல மல்டிபிள் பண்ணி 1 ஆட் பண்ணா என்ன வரும் 34 வரும் 34 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா ஈவன் நம்பர் அப்ப இதை டைரக்டா டிவைட் பண்ணிடலாமா 1 2 is 2 7 2s are 14 17 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா ஆட் நம்பர் அப்ப இதை என்ன செய்யணும் 17 3 ஆல மல்டிபிள் பண்ணணும் 7 3s are 21 பேலன்ஸ் 2 1 3 is 3 5 பிளஸ் 1 என்ன வரும் 52 வரும் 52 வரும் 52 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா ஈவன் நம்பர் அப்ப இதை டைரக்டா டிவைட் பண்ணிடலாமா 2 2s are 4 பேலன்ஸ் 1 6 2s are 12 26 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா ஈவன் நம்பர் அப்ப இதையும் டைரக்டா டிவைட் பண்ணிடலாமா 1 2 is 2 3 2s are 6 இப்போ 13 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பர் ஆட் நம்பர் அப்ப என்ன செய்யணும் 3 ஆல மல்டிபிள் பண்ணணும் 3 3s are 9 1 3 is 3 பிளஸ் 1 என்ன வரும் 40 வரும் அப்போ 40 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா ஈவன் நம்பர் இதை என்ன செய்யலாம் டைரக்டா 2 ஆல டிவைட் பண்ணலாமா சோ 20 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா ஈவன் நம்பர் சோ இதையும் டைரக்டா டிவைட் பண்ணா என்ன வரும் 10 வரும் 10 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பர் சோ இதையும் டைரக்டா டிவைட் பண்ணா என்ன வரும் 5 வரும் 5 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா ஆட் நம்பர் அப்ப என்ன செய்யணும் 3 ஆல மல்டிபிள் பண்ணணும் 5 3s are 15 பிளஸ் 1 என்னது 16 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா ஈவன் நம்பர் அப்போ டைரக்டா 2 ஆல மல்டிபிள் பண்ணிடலாம் 8 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பர் அப்போ டைரக்டா டிவைட் பண்ணிடலாம் 4 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பர் சோ டைரக்டா டிவைட் பண்ணிடலாம் சோ 1 2 is 2 இது வரைக்கும் என்ன நம்பர் வந்திருக்கு 1 வந்திருக்கு எத்தனை ஸ்டெப்ஸ்ல வந்திருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 100 அப்படிங்கிறது கொலாக்ஸ் கன்ஜெக்சர்ல போட்டோம் அப்படின்னா எத்தனாவது ஸ்டெப்ஸ்ல வந்து நமக்கு 1 வருது 26ல வந்து நமக்கு நம்பர் 1 கிடைக்கும் last sum for this chapter starting with 0 player alternate adding number between 1 and 3 the first person to reach 22 wins what is the winning strategy now இப்ப 2 பிளேயர் வந்து இருக்காங்க அந்த 2 பிளேயருமே வந்து 1 and 3 வந்து என்ன செஞ்சுட்டே வராங்க அடுத்தடுத்து ஆல்டர்னேட்டிவா ஆட் பண்ணிட்டே வராங்க இப்ப எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க எதுல இருந்து ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா 1 ஆட் பண்ணுவாங்க அடுத்து 1 ஆட் பண்ணுவாங்க அடுத்து என்ன செய்வாங்க 3 ஆட் பண்ணுவாங்க அடுத்து 3 ஆட் பண்ணுவாங்க அப்ப இப்படியே ஆட் பண்ணிட்டே இருக்கும்போது யார் வந்து ஃபர்ஸ்ட் 22 வரும் இதோட இந்த சாப்டர் வந்து முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE